ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் சிம்பிள் இங்கிலீஷ் எவ்ரிடே அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம சில சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அது இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் அப்படிங்கிற ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இட்ஸ் பீன் அ லாங் டைம் ப்ளஸ் சின்ஸுங்கிற கன்ஜெக்ஷன் வேர்டு, தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நான் இப்படி சிரித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ லாஃப்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன்ப்பா அப்படிங்கிறது இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ வாட்ச்ட் எ குட் மூவி அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து நான் என்னோடய சொந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ கேம் டு மை நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் நான்வெஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து அவன் அவளோட பேசினான் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் ஹீ டாக்டு வித் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் இட்ஸ் பீன் அ லாங் டைம் சின்ஸ் வி மெட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூவஸ் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.